Good morning, students. In this class, I am going to teach you about projection of solids. Okay, projection of solids. So, orthographic projection of solids. So, in this subject, we are dealing with orthographic projection of solid. In previous class, முன்னாடி நம்ம projection of points படிச்சாச்சு, projection of lines படிச்சாச்சு, projection of planes படிச்சாச்சு. Solids. Solids ஓட projections எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். Point ஓட projection எப்படி இருக்கும்? Front view is a point, top view is a point. அப்படி தானே நம்ம பார்த்தோம். ஒரு point consider இது அப்ப நம்ம ஆல்ரெடி தெரியும் reference plane. Reference plane, this is vertical plane. This is the vertical plane. This plane is horizontal plane. This straight. எப்படி இருக்கு தானே? இதில் இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் வியூ, இதில் இருக்கிறது டாப் வியூ. இது வந்து XY. நம்ம ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் மட்டும்தான் ரீல் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த ஃப்ரண்ட் வியூ இதை தான் வரும், டாப் வியூ இதில் தான் வரும். ரொட்டேட் பண்ணும்போது இது அப்படியே இங்கே இருக்கிற அதே இமேஜ் இதில் இருக்கிற ப்ரொஜெக்ஷன் அப்படியே டவுன்வர்ட்ஸ் ஆகி கீழே XY கீழே. So above the XY line, front view, above the XY line, top view. The horizontal plane, vertical plane meet பண்ற அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா XY line அல்லது ரெஃபரன்ஸ் லைன் சொல்றோம். ஸோ ப்ரொஜெக்ஷனா பாயிண்ட் பார்த்தோம் அப்படிதானே. பாயிண்டோட ப்ரொஜெக்ஷன் ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ. ஃப்ரண்ட் வியூவும் ஒரு பாயிண்ட் தான், டாப் வியூவும் ஒரு பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்டோட நேம் ஏன்னு சொன்னீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ என்ன சொல்லுவோம்? A dash. ஏன்னு சொன்னீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவை A dash. டாப் வியூ என்ன சொல்லுவோம்? A and A dash. நமக்கு இதுல தெரிய வேண்டிய விஷயம் என்னது அப்படின்னு சொன்னா இந்த பாயிண்டோட A dash and A ஒரே ப்ரொஜெக்டர்ல இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைன்ஸ் பார்த்தோம் அப்படிதானே. ஸ்ட்ரைட் லைன்ஸோட ஃப்ரண்ட் வியூ இஸ் ஏ ஸ்ட்ரைட் லைன், டாப் வியூ இஸ் ஏ ஸ்ட்ரைட் லைன். சரிதானே? இஃப் இட் இஸ் பர்பெண்டிகுலர் இட்ஸ் ஏ பாயிண்ட், ஃப்ரண்ட் வியூ இஸ் ஏ பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம். பிளேன்ஸ் பார்த்தோம் இல்லை, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் நம்ம பார்த்தோம். சரியா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேன்ஸ் பார்த்தோம். இது ஹெக்ஸாகனல் பிளேன், ஹெக்ஸாகனல் 6 சைட்ஸ் ஹெக்ஸாகனல் பிளேன். இந்த ஹெக்ஸாகனல் பிளேனுக்கு ஃப்ரண்ட் வியூவும் ஹெக்ஸாகனாக இருக்கும். பர்பெண்டிகுலர் இருந்தாச்சுன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். அப்படி இல்லை இதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம சாலிட்ஸுக்கு போகிறோம். சரியா? ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ். ஓகே, சாலிட்ஸ்னா இட் ஹேவ் திக்னஸ் ஆல்சோ, திக்னஸும் இருக்கும். இந்த பிளேன்ஸ் சொல்லும்போது இதோட டைமென்ஷன்ஸ் 2 டைமென்ஷன்ஸ் தான் இருக்கு. லென்த், பிரெத் இதோட இது மட்டும் தான் இருக்கு. திக்னஸ் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்படின்னா சர்ஃபேசஸ். சாலிட்ஸ் சொல்லும்போது திக்னஸையும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் படிக்கும்போது பேசிக்ஸாக உள்ள பேசிக் ஜியாமெட்ரிக் சாலிட்ஸ், ஜியாமெட்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி பார்ப்போம். பேசிக்கலாக சாலிட் வந்து என்னென்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ் என்னெல்லாம் தெரியும். நம்ம ஆல்ரெடி we know triangle தெரியும். ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன தெரியும்? ட்ரையாங்கிள்னா 3 sides. Then we know that rectangle means we have 4 sides. Then square also 4 sides, having all the sides equal, isn't it? And next நம்ம என்ன பண்றோம்னா 5 sidesனா pentagon. Then if it is 6 sides mean hexagon. Then after நம்ம என்ன பார்ப்போம்னா 8னா octagon, நாலகன் அப்படி எல்லாம் போயிட்டு இருக்கோம். நம்ம சப்ஜெக்ட்ல we deal only triangle, rectangle, square and SQUARE, square, pentagon and hexagon. ஸோ இப்போ சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது ட்ரையாங்குலார் பிளேன், ட்ரையாங்குலார் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? ரெக்டாங்குலார் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சாலிட்ஸ் வரும்போது எப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுவோம். சாலிட்ஸ் வரும்போது 2 டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் நம்ம பேசிக்கலாக நம்ம பார்ப்போம். ஒன்று வந்து பிரிசம், ஃபர்ஸ்ட் டைப் வந்து பிரிசம். நெக்ஸ்ட் வந்து பிரமிட்ஸ். prisms and pyramids அப்படி 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ பிரிசம்னா என்ன, பிரமிட்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். பிரிசம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட், look at this object.
ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் பாருங்க. இந்த ஆப்ஜெக்ட பார்க்கும்போது என்னன்னா இது என்னன்னா 6 சைட்ஸ். இதுக்கு ஒரிஜினல் நேம் வந்து ஹெக்ஸகனல் பிரிசம். ஹெக்ஸகனல் பிரிசம் அப்படின்னு பேர். ஹெக்ஸகனல் பிரிசம்னா இதோட ரெண்டு டைமென்ஷன் சொல்லுவான். ஒன்னு வந்து பேஸ், இன்னொன்னு வந்து ஃபேஸ். அப்படி ரெண்டு கேரக்டர், பேஸ் அண்ட் ஃபேஸ். இது ஒரு பேஸ், BASE பேஸ். அப்ப ரெண்டு பேஸ் இருக்கு சரியா? ரெண்டு, மேல ஒரு பேஸ், டாப் பேஸ், பாட்டம் பேஸ். நெக்ஸ்ட் ஃபேசஸ். எத்தனை ஃபேஸ் இருக்கு? 6 ஃபேசஸ் இருக்கு சரிதானே? மொத்தமா 6 ஃபேசஸ் இருக்கு. ஃபேசஸ் 6 ஃபேசஸ், 2 பேஸ் இருக்கு. பிரிசம்னு சொன்னா என்னது? மேலே ஒரு பேஸ் இருக்கும், கீழே ஒரு பேஸ் இருக்கும். இது ஹெக்ஸகனல் ஷேப்ல இருக்கிறதுனால இது ஹெக்ஸகனல் பிரிசம். ஹெக்ஸகனல் பிரிசம், ஹெக்ஸகனல் பிரிசம். பேஸ் வந்து பேஸை வச்சு தான் நம்ம நேம் பண்றோம். பேஸ் வந்து ஹெக்ஸகனா இருக்கிறதுனால அது வந்து ஹெக்ஸகனல் பிரிசம். நெக்ஸ்ட் லுக் அட் திஸ். இது ஸ்கொயர். அப்படிதானே? ஸ்கொயர். இதுக்கு நேம் எப்படி சொல்லலாம் பாருங்க. இதுக்கு வந்து பேஸ் வந்து மேல ஒரு பேஸ் இருக்கு, கீழே ஒரு பேஸ் இருக்கு. அப்ப மேல உள்ள பேஸ் வந்து என்ன ஷேப்ல இருக்கு? ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு சரியா? ஸ்கொயர். therefore ஸ்கொயர் பிரிசம். ஸ்கொயர் பிரிசம். ஓகே, மேல ஒரு பேஸ், கீழே ஒரு பேஸ், டாப் பேஸ், பாட்டம் பேஸ். ஃபேசஸ் எப்படி இருக்குன்னா எல்லா ஃபேசஸ் 4 ஃபேசஸ் இருக்கு இல்லையா? 4 ஃபேஸ் இருக்கு. 4 ஃபேஸும் ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லுக் அட் திஸ் சாலிட். ஸோ இதுவும் ஒரு பிரிசம் தான். மேலே ஒரு பேஸ் இருக்கு, கீழே ஒரு பேஸ் இருக்கு. பட் மேலே கீழே இருக்குது. பேஸ் என்ன இருக்கு? பேஸ் என்ன ஷேப்ல இருக்குன்னா பேஸ் என்ன ஷேப்ல இருக்குன்னா 5 சைட்ஸ். அப்ப பென்டகன். அப்ப பென்டகனல் பிரிசம். பென்டகனல் பிரிசம் 5 சைட்ஸ் இருந்திருக்கு. அப்போ மேல ஒரு பேஸ், கீழே ஒரு பேஸ், எல்லாமே ரெக்டாங்குலர் ஃபேஸஸ். இது வந்து pentagonal prism. Next, look at this image. இந்த solid also prism தான். மேலே ஒரு பேஸ், கீழே ஒரு பேஸ் இருக்கு. இது ஒரு prism தான். ஆனா பேஸ் எந்த ஷேப்ல இருக்குன்னா triangular ஷேப்ல இருக்கு. triangular. therefore triangular prism. rectangular prism னு சொல்லலாம் சரியா? rectangular prism அப்படி நம்ம ஷேப் வந்து சொல்லலாம். ட்ரையாங்குலர் பிரிசம். நெக்ஸ்ட் பிரமிட் பார்ப்போம். பிரமிட் அப்படின்னு பார்ப்போம். பிரமிட் என்ன பார்த்தீங்கன்னா பிரமிட். ஓகே, பிரமிட் ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் வந்து பிரிசம் ஸ்ட்ரக்சர்ஸ். நேரம் பிரிசம்ஸ் பார்த்தோம். இது வந்து பிரமிட் பார்த்தோம் சரியா? பிரமிட் சொல்லும்போது இதுக்கு ஒரு ஏபெக்ஸ் பாயிண்ட் இருக்கு. ஏபெக்ஸ், APEX, ஏபெக்ஸ் அல்லது வெர்டெக்ஸ் சொல்லலாம், எண்ட் பாயிண்ட் சொல்லலாம். ஓகே, வெர்டெக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏபெக்ஸ் இருக்கும், ஒரு பேஸ். இங்க பிரிசம் பாத்தீங்கன்னா இது ஹெக்ஸகனல் பிரிசம். இது என்னது? ஹெக்ஸகனல் பிரமிட். சோ ஹெக்ஸகனல் பிரிசமுக்கு மேலே ஒரு பேஸ், கீழே ஒரு பேஸ் இருந்துச்சு. பட் ஹெக்ஸகனல் பிரமிடுக்கு ஒரு பேஸ் தான் இருக்கும், ஒரு ஏபெக்ஸ் இருக்கு. அடுத்து எத்தனை ஃபேஸஸ் இருக்கு? இங்க 6 ஃபேஸஸ் இருக்கு. இங்கேயும் எத்தனை ஃபேஸ் தான் இருக்கும்? 6 ஃபேஸஸ். 6 ஃபேஸஸ் தான் இருக்கும். ஆனா ஷேப் என்ன ஷேப்ல இருக்குன்னு பாருங்க. ஃபேஸஸ் எல்லாம் இங்க வந்து எல்லாமே ரெக்டாங்குலர் ஷேப். பிரிசம் எல்லாத்துக்குமே வந்து ஃபேஸ் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல இருந்துச்சு. பட் இங்க பிரமிடுக்கு ஃபேஸ் எந்த ஷேப்ல இருக்கு? ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கு. ட்ரையாங்குலர் 6 ட்ரையாங்குலர் ஃபேஸ். ஓகே, நம்ம இப்போ ஹெக்ஸகனல் பிரமிட் பார்த்தோம். ஸோ பென்டகனல் பிரமிட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pentagonal pyramid. Okay, 5 sides, then ஒரு apex point, 5 triangular faces. Face வந்து triangular faces. இது வந்து என்னன்னா pentagonal pyramid அப்படின்றது. pentagonal pyramid சரியா? pentagonal pyramid, pentagonal pyramid, hexagonal pyramid. Then இது என்னன்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. பேஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. ஸ்கொயர் பிரமிட். therefore it is square pyramid. பேஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிறதுனால இது வந்து ஸ்கொயர் பிரமிட் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
ஸ்கொயர் பிரமிடுக்கு எப்படி இருக்கு, என்னெல்லாம் சைட்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஒரு பேஸ், அந்த பேஸ் வந்து ஸ்கொயர் 4 சைட்ஸ். தென் ஃபேஸஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க, 4 ட்ரையாங்குலர் ஃபேஸஸ். நெக்ஸ்ட் இன்னொரு சாலிட் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து கோன் அப்படின்னு ஒரு தனி ஸ்ட்ரக்சர், கோன். சரியா, இது வந்து CONE. நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து சிலிண்டர், சிலிண்டர் கோன் அண்ட் சிலிண்டர் ரெண்டு வரும். சரியா, 2 ஷேப்ஸ். கோன் அப்படின்னா பாத்தீங்கன்னா என்ன ஷேப்ல இருக்குன்னா, பேஸ் வந்து என்ன ஷேப்ல இருக்கு, சர்க்குலர் ஷேப்ல இருக்கு. பேஸ் வந்து சர்க்குலர் ஷேப்ல இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், ஒரு பாயிண்டட் எட்ஜஸ். சரியா, இதுல இருந்து எட்ஜஸ் எதுவுமே வராது. எட்ஜஸ் எதுவுமே, கோனுக்கு எட்ஜஸ் எதுவுமே வராது. எல்லாமே வந்து கர்விக்கல் ஷேப்பா இருக்கும். சரிதானே. அது சிலிண்டர்னால நமக்கு தெரியும். சிலிண்டர்னா இங்க ஒரு பேஸ் இருக்கும், மேல ஒரு பேஸ் இருக்கும். அது சிலிண்டரிக்கல் ஷேப் நமக்கு தெரியும். ஸோ அப்போ பேசிக்கலா இப்போ இவ்வளவு சாலிட்ஸ் நமக்கு இருக்கு. ஸ்கொயர் பிரமிட். ஸோ டைப் நமக்கு 2 டைப் ஆஃப் சொல்றோம். ஒன்று வந்து பிரிசம், இன்னொன்று வந்து பிரமிட். இப்போ நமக்கு பிரிசம்னா என்னன்னு தெரியும். பிரிசம்னா 2 பேஸ். சரியா, பிரிசம்னா கீழே ஒரு பேஸ், மேலே ஒரு பேஸ். ரெக்டாங்குலர் பேஸ் இருக்கும். சரியா, பிரிசமுக்கு என்ன பேஸ் இருக்குன்னா ரெக்டாங்குலர், ரெக்டாங்குலர் பேஸ், ரெக்டாங்குலர் பேசஸ் இருக்கும். பிரமிட்னா ட்ரையாங்குலர் பேஸ். பிரமிட்னா ட்ரையாங்குலர் பேஸ். பிரிசமுக்கு 2 பேஸ் இருக்கு. சரியா, 2 பேஸ் இருக்கும். பேஸ் வந்து எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ நம்ம பேசிக்ஸா இவ்வளோ சாலிட்ஸை பற்றி நம்ம படிச்சுட்டோம். அப்படிதான் பேசிக்ஸா இந்த சாலிடை பற்றி என்னன்னு தெரிஞ்சுட்டோம், நேமிங்ஸ் வந்து தெரிஞ்சுட்டோம். ஸோ இந்த சாலிட்ஸ் எல்லாமே ரைட் ரெகுலர் சாலிட்ஸ், ரைட் ரெகுலர் சாலிட்ஸ் நேம். ரைட் ரெகுலர் சாலிட்ஸ் அப்படின்னு ரைட் ரெகுலர் நம்ம பண்ற எல்லா சாலிட்ஸும் வந்து ரைட் ரெகுலர் சாலிட்ஸ்னு சொல்றோம். ஸ்டடி பண்றதுக்காக நம்ம இதை தான் நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சரா நம்ம யூஸ் பண்றோம். ரைட் ரெகுலர்னு நம்ம ஏன் நேம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பேஸ் இருக்கு பாத்தீங்களா, பேஸுக்கும் ஆக்சிஸ் அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். AXIS ஆக்சிஸ்னா என்ன நமக்கு தெரியும். ஆக்சிஸ் எல்லா சாலிட்ஸுக்கும் ஆக்சிஸ் வரும். ஆக்சிஸ்னா பாருங்க, இதுக்கு சென்டர் பாயிண்ட் வருமா, இந்த பேஸுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் வரும், இந்த எபெக்ஸ் பாயிண்ட் வரும். ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சீங்கன்னா அதான் வந்து என்ன சொல்லுவோம், ஆக்சிஸ். எல்லா சாலிட்ஸுக்குமே இஃப் இட் இஸ் பென்டகனல் பிரிசமானா இதோட சென்டர் பாயிண்ட் வரும். இந்த பேஸுக்கு சென்டர் பாயிண்ட், அதே மாதிரி இந்த பேஸுக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட் வரும். சரிதான், இந்த பேஸுக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட் வரும். இந்த 2 சென்டர் பாயிண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சீங்கன்னா அதான் சென்ட்ரல் ஆக்சிஸ். சென்ட்ரல் ஆக்சிஸ். ஸோ எல்லா சாலிட்ஸுக்கும் ஆக்சிஸ் வரும். இந்த ஆக்சிஸ் வந்து ரைட் அப்படின்னா என்ன, ரைட் அப்படின்னா பர்பெண்டிகுலர். ரைட்னா 90 டிகிரின்னு உள்ள மீனிங். 90 டிகிரி, அதாவது இந்த ஆக்சிஸ் இது வழியா வரையலாம் தெரிச்சிருக்கானே, இதுக்கு சென்டருக்கும் இந்த சென்டர் வழியா வரையலாம் ஆக்சிஸ். இந்த பேஸுக்கு எப்படி இருக்குமா, பர்பெண்டிகுலரா இன்க்ளைண்டா இருக்காது. இன்க்ளைண்டா இருக்குன்னா அது ரைட் ரெகுலர் சாலிட்ஸ் கிடையாது. ரைட் ரெகுலர் சாலிட்ஸ்னா இந்த பேஸும் இந்த ஆக்சிஸும் எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலரா. பேஸுங்கிறது இந்த ஒரு பிளேன். சரியா, இந்த பிளேனும் இந்த ஆக்சிஸும் பர்பெண்டிகுலரா இருக்கும், 90 டிகிரில இருக்கும்னு சொன்னா அது என்னது, ரைட் ரெகுலர் சாலிட். ரெகுலர் சாலிட் அப்படின்னா நேம் வந்துன்னா ரெகுலர் ஸ்ட்ரக்சர். ரெகுலர்னா எல்லா சைட்ஸும் வந்து சேம். ரெகுலர் இன் லெங்த், ரெகுலர் இன் ஆங்கிள், எல்லா ஆங்கிளும் ரெகுலர் ஆங்கிள்ஸ், ரெகுலர் சைட்ஸ் இருக்கிறதுனால இது ரைட் ரெகுலர் சாலிட் அப்படின்னு இது வந்து நேம். சபா நம்ம சிலபஸ்ல நம்ம இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் படிக்கும்போது சாலிட்ஸோட ப்ரொஜெக்ஷன்ஸ் படிக்கும்போது நம்ம இந்த ரைட் ரெகுலர் சாலிட்ஸோட இதை வச்சுதான் நம்ம என்ன செய்வோம், நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து ஸ்டடி பண்ணுவோம். லேட்டரா நம்ம எது வேணாலும் என்ன செய்யலாம், நம்ம ப்ரொஜெக்ஷன் படிக்கலாம். ஸோ அப்போ இதோட பேசிக்ஸ் நமக்கு இப்போ தெரிஞ்சிச்சு. பிரிசம்னா என்ன, பிரமிட்னா என்ன அப்படிங்கிற சம் பேசிக்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. ஸோ இனி நமக்கு இதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பிரிசம்னா என்ன, பிரமிட்னா என்ன தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பேஸ் அண்ட் ஃபேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஸ்னா என்ன, ஃபேஸ்னா என்னன்னு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஸ்னா அடிப்பக்கம் அப்படின்னு சொல்லுது. அடிப்பக்கம் சரியா. ஃபேஸ்னா சைடுல இருக்கிறது, அடிப்பக்கம்
வச்சு தான் நேம் பண்ணும். அடிப்பக்கம் வந்து பென்டகனா இருந்துச்சுன்னா பென்டகனல் பிரிசம், அடிப்பக்கம் ஸ்கொயரா இருந்துச்சுன்னா ஸ்கொயர் பிரிசம். நெக்ஸ்ட் ஏபெக்ஸ் பாயிண்ட் இருந்துச்சுன்னு சொன்னா அது என்ன சொல்லுவோம், அதை வந்து பிரமிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கும் அடிப்பக்கத்தை வச்சுதான், பேஸை வச்சுதான் நம்ம நேம் பண்ணுவோம். அதுதானே, பேஸை வச்சுதான் நம்மளோட நேம் பண்ணுவோம். பேஸ், இஃப் த பேஸ் இஸ் பென்டகன் இன் ஷேப் மீன்ஸ் பென்டகனல் பிரமிட் அப்படின்னு நம்ம இதோட நேம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றோம். அப்படி சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இந்த பேசிக்ஸா எல்லா சாலிட்ஸை பற்றி நம்ம படிச்சிட்டோம். இதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். சரி, இதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்றது பார்ப்போம். இதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுல so for example I take this, இது எடுக்கலாம். இது வந்து என்ன, இதோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்கொயர் பிரிசம். இதோட நேம் வந்து ஸ்கொயர் பிரிசம். எத்தனை பேஸ் இருக்கு, டாப் பேஸ், பாட்டம் பேஸ். கார்னர் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். கார்னர் பாயிண்ட்ஸ்னா 1 2 3 4. அதே மாதிரி இங்கே 1 2 3 4. அப்ப எவ்வளவு கார்னர்ஸ் இருக்கு, கார்னர்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4. ஸ்கொயர் ஆனதுனால 4 சைடு, 4 கார்னர்ஸ். மேல டாப் பேஸ்ல 4 கார்னர், பாட்டம் பேஸ்ல 4 கார்னர். டோட்டலி 8 கார்னர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸ் மார்க் பண்ணும்போது, இந்த ஸ்கொயர் பிரிசத்தோட ப்ரொஜெக்ஷன் நம்ம மார்க் பண்ணும்போது 8 கார்னர்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். சரியா, 8 கார்னர்ஸும் ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். 8 கார்னர்ஸுக்கு நேம் கொடுக்கணும். நேம் எஸ் ABCD லைக் தட். ABCD மேலே உள்ள கார்னரை வந்து ABCDன்னு சொல்லுவோம். அப்போ கீழே உள்ள கார்னர்ஸுக்கு எந்த நேம் கொடுக்கலாம், PQRS. அதர்வைஸ் 1 2 3 4 அப்படி டிஃபரெண்டாக நம்ம நேம் கொடுக்கலாம். So 8 corner points. Next edges அப்படின்னு பார்ப்போம். edges corners வந்து 8 ஆச்சு. edges னு சொல்லும்போது இங்கேயும் edges இருக்கு, இங்கேயும் edges இருக்கு. சரியா, இது எங்க உள்ள edges அப்படின்னா இது பேஸ்ல உள்ள edge. என்ன edge, பேஸ் edges, பேஸ் edges. next வந்து face edges அப்படின்னு. சரியா, base edges பாத்தீங்கன்னா 1 2 3 4. அதே மாதிரி கீழே வரும் தானே, கீழே உள்ள ஸ்கொயர் இருக்கும். 8 edges, base edges 8. 1 2 3 4. so like this. இங்க ஒரு லைன், எட்ஜ்னா லைன் சொல்லுவோம். அவ்வளவுதானே, இந்த ஃபேஸும் இந்த பேஸும் ஜாயின் பண்ற அந்த லைன், அந்த எட்ஜ். அந்த எட்ஜஸ் வந்து மேல வந்து 4, கீழே 4. நெக்ஸ்ட் ஃபேஸ் எட்ஜஸ் எத்தனை வரும் பார்ப்போம். ஃபேஸ் எட்ஜஸ்னா 1 2 3 4. சரியா, 1 1 2 3 4 ஃபேஸ் எட்ஜஸ். நேம் எப்படி பண்றதுன்னு பாருங்க. பேஸ் எட்ஜஸ் இத வந்து ABCD அப்படி பண்ணீங்கன்னா AB BC CD and DA. சரி, ABCD AB BC CD and DA 4 base edges. அதே மாதிரி பாட்டம் 1 2 2 3 3 4 and 4 1. 1 2 2 3 3 4 and 4 1. அதோட நேம் 1 2 2 3 3 4 and 4 1. பேஸ் இது வந்து என்ன சொல்லலாம்னா பேஸ் எட்ஜஸ். பேஸ்ல இருக்க எட்ஜஸ்.
நெக்ஸ்ட் ஃபேஸ் எட்ஜஸ் எப்படி நேம் பண்ணலாம்? ஃபேஸ் எட்ஜஸ் இங்க ஏ இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு நேர கிளை 1 னு நம்ம நேம் பண்ணலாம். சோ இந்த லைன் சோ A1 கமா நெக்ஸ்ட் இங்க B போடுவோம், கீழ என்ன சொல்லுவோம் 2 னு சொல்லுவோம். சோ B2 then C3 D4. சோ அப்படி ஃபேஸ் எட்ஜஸ். சோ ஃபேஸ் எட்ஜஸ் 4 நேம். சோ இது எல்லாமே ஸ்ட்ரைட் லைன்ஸ். ஃபேஸ் எட்ஜஸ் எல்லாமே ஸ்ட்ரைட் லைன்ஸ், பேஸ் எட்ஜஸ் எல்லாமே ஸ்ட்ரைட் லைன்ஸ். இங்க வந்து 8 ஸ்ட்ரைட் லைன்ஸ். சோ இதுதான் பேசிக்கலா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற இது. இந்த இதெல்லாம் நம்ம வியூல வந்து கரெக்டா ரெப்ரசன்ட் பண்ணலாம். சோ இந்த ஆப்ஜெக்ட்டோட இந்த பிரிக்ஸம் ஸ்கொயர் பிரிக்ஸம் தான் நம்ம இதோட ப்ரொஜெக்ஷன் வரையறோம் அப்படினா இதுக்கு ஃப்ரண்ட் வியூல பாத்தீங்கன்னா 8 கார்னர்ஸும் ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். பேஸ் எட்ஜஸ் 8ம் ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். ஃபேஸ் எட்ஜஸ் 4ம் ரெப்ரசன்ட் பண்ணிருக்கணும். அதை நேம் பண்ணிருக்கணும். அதை நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி டாப் வியூ ஆனாலும் சைட் வியூ வாட் எவர் ஃப்ரண்ட் வியூலயும் டாப் வியூ ஆனாலும் சைட் வியூ ஆனாலும் இவ்வளவு பேராமீட்டர்ஸ் நம்ம கட்டாயமா அதுல ரெப்ரசன்ட் பண்ணிருக்கணும். சோ இது வந்து ஸ்கொயர் பிரிசமுக்கு பார்த்தோம் சரிதானே? இஃப் இட் இஸ் a pentagonal prism now you can understand. So here 5 4 4 8 it becomes 10, isn't it? 1 2 3 4 5 here 5 10. Then edges 5 down, base edges 10 AB BC CD DE and EA மேல 5 கீழ 5. Face edges வந்து 5. So இப்படி வரும் 10 10 5. If it is hexagon 6 sides 12 12 and 6. So இது நமக்கு தெரியணும். Next go to the pyramid அப்படினு வருது. Pyramid square pyramid, isn't it? Square pyramid, square shape pyramid. Edges பாத்தீங்கன்னா base edges என்னெல்லாம் வரும்னா 4 base corners வரும் 1 2 3 4 and this is apex. Okay, square pyramid corners 4 plus 1 apex. சரியா? 4 தான் 4 கார்னர். இது வந்து apex னு சொல்லுவோம். அதுக்கு நேம் வந்து மேக்ஸிமம் O அப்படினு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எட்ஜஸ் பாருங்க. எட்ஜஸ் பாக்கும்போது base edges 4, base edges 4 AB BC CD and DA. base edges 4 தான். face edges இது ஓன் நேம் பண்ணோம். இத 5 னா வரும். அப்ப face edges அவ என்ன வரும்? OA OB OC and OD.